இன்னும் கொஞ்ச நேரம் எதையாவது பண்ணி இங்கே இருந்து அமிர்தா கூட எப்படியாவது பேசியே ஆகணும். பாஸ் திடீர்னு வந்து கிளம்புன்னு சொல்லிட்டா என்ன சொல்றது? ஏதாவது ஒரு பிளான் போட்டுதான் ஆகணும். அர்ஜுன், இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். நாளைக்கு இங்கேயே வந்துருங்க, நம்ம ஒன்னாவே ஆபீஸ்க்கு போலாம். சார் அது வந்து இவர்கிட்ட என்ன பொய் சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குதே. இதுக்குதான் சின்ன வயசுல இருந்து பொய் சொல்றதும் நல்லா கத்துக்கணும். பொய் சொல்ல கத்துக்கிட்டு இருந்தா இப்ப இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. சரியான தண்டம் அர்ஜுன். நீ இவருக்கு என்ன சாக்க சொல்றது? எப்படியாவது அமிர்தாவை என் பர்த்டேக்கு வாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். கூடவே அவங்க போன் நம்பரையும் எப்படியாவது வாங்கிக்கணும். அர்ஜுன், ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, எதுக்காக பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சார், நான் கிளம்புறேன். சரி, பாய். அர்ஜுன் ஒரு நிமிஷம்பா. அர்ஜுன், உனக்கு எங்க வீட்டு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மேடம், உங்க வீட்டு காஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு போறதுக்கு எந்த அவசரமும் இல்லைன்னா 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு சூடா காஃபி போட்டு தரேன். சாரி அர்ஜுன், நான் கேட்கறதுக்கு மறந்துட்டேன். காஃபி சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. ஆனா உங்களுக்கு எதுவும் அவசரம் இல்லையா? இல்ல சார், இதுக்கு மேல எனக்கு என்ன வேலை இருக்கு போது சொல்லுங்க. இங்க வந்துட்டு போறதை விட முக்கியமான வேலை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒரு கப் காஃபியை நிதானமா குடிச்சிட்டு தான் போவேன். குட். சரோஜா, எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி. சரிங்க. அர்ஜுன், இப்படி உட்காருங்க, நான் ஏதோ வந்துடுறேன். ஆஹா, என் வருங்காலத்தை தெய்வமா வந்து என்ன காப்பாத்திட்டாங்களே. அவங்க மட்டும் வரலனா அமிர்தா கிட்ட பேசாமே போக வேண்டியதா இருந்திருக்கும். இதெல்லாம் போன ஜென்மத்துல நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம்தான். அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்னுடைய கோரிக்கைய அந்த ஆடம் ஏத்துக்கிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கான். தேங்க்ஸ் காட். நீ மட்டும் எனக்கு துணையலனா என் எதையும் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். என் அமிர்தாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் நிறைய சோதனைகளை அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா என் சோதனைகளை சாதனையா மாத்திர பவர் உனக்கு மட்டும்தான் இருக்கு. பாஸ் திரும்பி வரதுக்குள்ள என் செல்லத்துக்கிட்ட எப்படியாவது பேசி திரும்பி வந்துடணும். ஐ மீன் அமிர்தா கிட்ட. ருத்ரா, அப்படின்னா அந்த நாகராணி நம்மள யாரோ ஒருத்தர் தேடிட்டு வந்தது உண்மைதானா? பயப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்காது. அவ்வளவு சீக்கிரம் அந்த நாகராணியால நம்மள தொடவே முடியாது. ஒரு வேளை அந்த ராஜநாகம் இன்னைக்கு நம்ம கண்ணுல பட்டுச்சுன்னா அவ இருக்கிற இடம் நமக்கு தெரிய வந்துடும். அவ இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டு அவளுக்கு உடனே சாவு. ஒரு வழியை இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த அந்த நாகராணியோட சாவு நம்ம கண்ணு முன்னாடியே அரங்கேறும். அதுவும் என் கையால அரங்கேறும். ருத்ரா, நாகராணி ஒரு ராஜநாகம்னு சொல்ற. அப்படின்னா அவ தன்னோட உருவத்தில் இல்லாம வேற உருவத்தில் வந்துட்டா அப்ப எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும்? கரெக்ட். நான் எப்படி இருக்கேன்? நான் அழகா இருக்கேனா? சூப்பரா இருக்கு. அழகுக்கு அழக சேர்த்த மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு. மயூரி, சி, நீ ரொம்ப நாட்டி. வேணும்னே தானே நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. இப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நிஜமாவே உன் கண்ணுக்கு அழகா தெரியறனா? நீ அழகா தான் இருக்க. நீ அழகா இல்லன்னு யார் சொன்னாங்க? பாட்டிமா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் பார்க்க அழகா இருக்கேனான்னு கேட்ட பாரு, அப்பவே வந்துட்டேன். என்ன அர்ஜுன நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? பாட்டிமா, நான் பார்க்க அழகா இருக்கேனா? மகாலட்சுமி மாதிரி இருக்க. அப்படியே கல்யாண கழ வந்துருச்சு. அட,
என்னம்மா இது கல்யாணத்துக்கு முன்னாடியே கருகுமணி போட்டிருக்க? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பாட்டிமா அது ஒண்ணும் இல்ல, அர்ஜுனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க சும்மா கருகுமணி போட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்த கால்ல நிக்கிறியோன்னு தோணுது. ஆமா பாட்டிமா, அதுக்காக தானே நான் ஆஸ்திரேலியால இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அர்ஜுன் மேல நீ எவ்வளவு ஆசை வச்சிருக்கங்கிறது இத பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு உன் வருங்கால புருஷன் வீட்டுக்கு வரட்டும். உங்க 2 பேரோட கல்யாண விஷயத்தை அவங்கிட்ட பேசி உடனே நிச்சயம் பண்ணிடுறேன். தேங்க்யூ பாட்டிமா. பாட்டிமா, ஒருவேளை அர்ஜுன் இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம், மயூரி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா, அப்போ நீங்க எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். இல்ல தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் அர்ஜுனுக்கு கிடைப்பாளா? அவன் வரட்டும், காதை புடிச்சு திருக்கி உனக்கும் மயூரிக்கு கல்யாணம், நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிற. என்னைக்கு இருந்தாலும் நீதான் அர்ஜுனோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. போதுமா? ஓ, so sweet of you பாட்டிமா. ஏங்க அமிர்தா, இன்னைக்கு என்னமோ நான் கொஞ்சம் அதிகமா எமோஷனல் ஆயிட்டேன். என்ன பண்றது, மற்ற காதலன்கள் மாதிரி உங்களை அன்பே, ஆறுயிரே, செல்லம், தங்கம், பொண்டாட்டி இப்படின்னு கூப்பிட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும் எங்க உங்க மனசு புண்பட்டுடுமோன்னு ஒரு சின்ன பயம் என்ன தடுக்குதுங்க. எங்க மிஸ் மாயமா, நீங்க ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. நான் ஒரு வேலை செய்யவா? அந்த ஆண்டவன் கிட்ட போய் கேட்கறேன். உங்க உடம்புல அந்த ஆண்டவன் இதயத்தையே வைக்கல, மறந்து போய் கல்லை வச்சுட்டான் போல இருக்கு. அந்த கல்லை எடுத்துட்டு கொஞ்சம் அதுல பூவை போடுன்னு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு அந்த ஆண்டவனை மனசார வேண்டிக்கிறேங்க. சரி விடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு மூடு இல்ல போல இருக்கு. இவ்வளவு ரொமான்டிக்கா பேசுற காதலன் நான் மட்டும்தாங்க. மனசு கிளிற அளவுக்கு பேசினா கூட உங்களுக்கு எதுவுமே தோணலையா? இந்த டாபிக்கை பத்தி நாம இன்னொரு நாள் பேசிக்கலாங்க. சரி, எனக்கு நீங்க உங்க போன் நம்பரை கொடுங்களேன். உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு போன் பண்ணியாவது பேசிக்கிறேங்க. எனக்கும் உங்களுக்கும் நடுவுல போன் பேசுற அளவுக்கு என்னங்க இருக்கு? நாள் பூரா இங்க வந்து வீட்ல தானங்க இருக்கீங்க. நேர்ல வந்து காதலிங்கன்னு இம்சை பண்றது பார்த்தாதுன்னு போன்லயே இம்சை கொடுக்க போறீங்களா? வெரி குட், நீங்க என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் என் மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் உங்க குரல் என் காதல விழுந்தா மனசுக்கு ஏதோ ஆறுதலா இருக்குங்க. எந்த கவலையா இருந்தாலும் உடனே மாயமாயிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நீங்க தாங்க எல்லாமே. உங்க ஞாபகம் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு பெரிய ஜீரோங்க. அதான் கேக்குறேன், உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களா? என்கிட்ட போனே இல்ல. வாட்? உங்ககிட்ட போனே இல்லையா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? இல்ல இந்த காலத்து பொண்ணு கிட்ட ஒரு போன் இல்லைன்னா எப்படிங்க? செலவு பண்றதுக்கு கையில காசு இல்லாதவங்க கூட கையில ஒரு போனும் காதுல இயர்போன்ஸும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க போன் இல்லைன்னு சொல்றீங்களே. இந்த காலத்துல கூலி வேலை செய்யறவங்க கிட்ட கூட ஸ்மார்ட் போன் இருக்குங்க, உங்ககிட்ட இல்லாம இருக்குமா? சொன்ன நான் நம்பிடுவேனா? இங்க பாருங்க அர்ஜுன், வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எனக்கு போன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்கிட்ட போன் இல்லைன்னு சொன்னல, இல்லதான். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன இது அமிர்தா இப்படி பேசிட்டு போறாங்க? இல்ல இவங்க கிட்ட என்ன கேட்டாலும் இல்ல முடியாதுன்னு சொல்றாங்களே.